எக்ஸ்ட்ரா கிடைக்குது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அது 500 ரூபாவா இருக்கட்டும், 1000 ரூபாவா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஏதோ ஒன்று வருது. ஓகே ஃபைன், யூஸ் இட். ஸோ கடன் நல்லது, கடன் நல்லது, கடன் தேவை. அது கரெக்டாக அஸ்திவாரம் போட்டோம்னா பிற்காலத்தில் பெரிய லோன், ஹோம் லோனுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு அதை பற்றி ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, இல்லை காலேஜ் முடிக்கிறாங்க, அந்த டைமில் கிரெடிட் கார்டுன்றது அவங்களுக்குலாம் கொடுப்பாங்களாம். இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு போகிறவங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு, இதில் என்ன ஸ்லாப் இருக்குது, என்ன லெவல்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்கு? ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அது. ஆக்சுவலி ஜென்ரலி ஒரு நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேன் டெஃபினட்டாக தேவை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். பட் நீங்கள் பேன் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பேன் வாங்கிடலாம். யூ டோன்ட் நெசசரிலி பி salary டு கெட் பேன். ஸோ பேன் வாங்கிட்டுருங்க நீங்கள், ஆதார் பேனு, அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் ஆர் 6 months 3 months பேமெண்ட் ஸ்லிப், ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. பார்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற நிலமையில இருக்கணும். இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கணும், இல்லை சேலரி ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணுறது இருக்கணும். ஸோ ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கடன் கொடுக்குறாங்கன்னா எப்படி அந்த கடன் அவங்க ரீபே பண்ணுவாங்கன்ற ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட்னா உங்களுக்கு சிபில் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் ஹிஸ்ட்ரி, சிபில் ஹிஸ்ட்ரியோட கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது பெட்டர். கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. கடன் வாங்காதவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஜீரோ. அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிராஜுவலி பில்டப் பண்ணணும். ஸோ கடன் நல்லது, கடன் தேவை. அது கரெக்டாக அஸ்திவாரம் போட்டோம்னா பிற்காலத்தில் பெரிய லோன், ஹோம் லோனுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதை வச்சு நீங்கள் சேவிங்ஸ்னு பார்க்கணுன்னாலும் இட் வில் ஹெல்ப். உங்களோட ஜென்ரல் மந்த் டு மந்த் எக்ஸ்பென்சஸ் வந்தால் இஃப் யூ ஆர் ரோட்டிங் இட் த்ரூ யுவர் கிரெடிட் கார்டு, நீங்கள் டெபிட் கார்டை வச்சுட்டு பண்ணுறதோட கிரெடிட் கார்டை வச்சு பண்ணுறது வந்து ஒரு மார்ஜினல் ஹெல்ப் இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா கிடைக்குது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அது 500 ரூபாவா இருக்கட்டும், 1000 ரூபாவா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஏதோ ஒன்று வருது. ஓகே ஃபைன், யூஸ் இட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் salaried பர்சன், நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னால் வாங்க முடியுமா? வெரி ரேர் கேசஸ் தே வில் கிவ் யூ, பிகாஸ் உங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் அப்படி இருக்கலாம். ஸோ அந்த பேங்க்ஸ் ஹேவ் தட் கெப்பாசிட்டி டு சே இந்த கம்பெனி டயர் 1 கம்பெனி, இந்த கம்பெனி அதுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் கீழே. உங்களோட சேலரி அக்கௌண்ட் பேசிக்கலி அங்கே தான் கிரெடிட் ஆகுதுன்னா அங்கே உங்களுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் அந்த ஃபேன் கம்பெனிஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் போயிட்டு நீங்கள் டைரக்டாக இஃப் யூ ஆர் ஜாயினிங், தே ஆர் வெரி 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 ஷியோர் தட் யூ வில் சக்சீட் இன் லைஃப். இந்தாப்பா வச்சுக்கோ, துரத்தி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சேலரி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அவங்க டு சர்டன் எக்ஸ்டென்ட் இஃப் யூ ஆர் லைக் அந்த IIT IIM பாஸ் அவுட், தேர் பேங்க் ஹஸ் ஒரு சர்டன் நம்பிக்கை வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க, நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க வச்சு அதை இப்பயே நம்ம பில்டப் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி கேசஸ்ல இருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் வெதர் யூ வில் பி இஷ்யூட் அ கார்டு. பட் நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட், நீங்கள் போறீங்க, டிகிரி முடிச்சிங்க, வேலைக்கு சேர்றீங்க, ரேர் சான்சஸ் யுவர் கம்பெனி இஸ் வெல் ரிகார்டட், கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் யூஸ்வலி கொடுக்க மாட்டோம். மெயின் ரீசன் பீயிங் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லை. கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாததுனால அது வந்து யூ வில் ஹேவ் டு வெயிட். Standard waiting period is anywhere between 9 to 12 months of the salary transaction. நீங்க first credit history இல்ல, salary வந்து உழுது, அவங்களுக்கு bank doesn't know if நீங்க internship சேர்ந்திருக்கீங்களா, full time சேர்ந்திருக்கீங்களா, இந்த வேலையை விட்டுட்டு நீங்க மாஸ்டர்ஸ் படிக்க போறீங்களா, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. So they will give it a little bit of time to see salary மெதுவா பில்டப் ஆகுதா, ரொட்டீன் பில்டப் ஆகுதா, அதெல்லாம் வரிசையா வந்து உழுதா, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் பீரியட் இஸ் 9 to 12 months, சம்டைம்ஸ் 18 months. அகைன் அது சேலரியை பொறுத்த இருக்கு, கம்பெனியை பொறுத்த இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். This is one aspect of it. In rare cases you may get earlier. It is always easier to get. நீங்கள் எந்த பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து வாங்குறது ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக பேங்க்ல டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட்ஸ் பிட் ஆஃப் போத். அந்த சேலரி கிரெடிட், அந்த சேலரி ஸ்லிப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், both of them play a factor. ஓகே, இது வந்து சேலரி. இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்குலாம்? செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோன்னா அது வந்து ஒரு 1 year பீரியட் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் பேங்க்குக்கு போய் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் ட்ரீட் பண்ண ஒரு அப்ளை பண்ணுறீங்க, சேலரிடாக அப்ளை பண்ணுறீங்க, பேங்க் வில் ட்ரீட் போத் ஆஃப் தம் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா மாதம் எவ்வளோ வரும்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல
சொல்ல முடியாது. சேலரி அப்படி கிடையாது. சேலரி வந்து ஒரு மாசத்துக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் ரொட்டீனா வந்துட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க லிமிட்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க லிமிட்டும் கொடுப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதும் தேர் ஓகே டு டேக். ஸோ ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க் ப்ரொஃபைல் கன்சிடரேஷன் இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ டிபிக்கலி 1 year கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர். அது வரைக்கும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதா, 2 கேஸ்லையும் வச்சுக்கலாம் நம்ம. we can talk about salaried and self employed. 2 கேஸ்லையும் அது வரைக்கும் எனக்கு கேஷ் வருது, என்னால் எந்த ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ண முடியாது. ஆஃபர்லாம் வருது, பேங்க் இது வருது, தீபாவளி சேல் வருது, சம்மர் சேல் வருது, கிரெடிட் கார்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சேல் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி எதுவும் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னா there is an option to take FD backed credit card. FD பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு நீங்கள் ஒரு FD போடுறீங்க ஒரு பேங்க்குக்கு, டிபிக்கலி 90% ஆஃப் தட் FD அமௌண்ட் will be your limit. It will be your limit for a credit card. நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து. இட் இஸ் அ ஸ்டார்டர் கிட். ஒரு கார்டு எடுத்து உள்ளே வைக்கிறோம், அந்த கேட்டகரியில் தான் வரும் அது. பட் ஒரு இட் கோஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் வேர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகுது. ஆமாம், எதுவுமே இல்லைன்னும் போது எதுவுமே இல்லைன்ற போது அந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ப்ளஸ் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அதில் கார்டில் என்ன அட்வான்டேஜஸ் வருதோ, என்ன பெனிஃபிட்ஸ் வருதோ, என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். It comes for both ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸையும் கொடுக்கலாம், நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் நீங்கள் வந்து எஃப்டி போகலாம். நீங்கள் எஃப்டினோடனே இமீடியேட்டாக ரொம்ப ஹை அமௌண்ட்டுலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். வி ஹாவ் தோஸ் நியோடெக் பேங்க்ஸ்னுவாங்க. நியோடெக் பேங்க்ஸ் ஆர் தோஸ் நியூ ஜென்ரேஷன் டிஜிட்டல் ட்ரிவன் பேங்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் பேசும்போது நோவியோ இருக்கு, அண்ட் தென் யூ ஹாவ் கிரெடிட் பே இருக்கு, சூப்பர் மணி, ஜூபிட்டர், ஒன் கார்டு இஸ் தேர். தோஸ் ஆர் ஆல் Jupiter will not necessarily be FD based, but அவங்க வந்து they have tie-ups with traditional banks. Digital மட்டும் வந்து அவங்களால ஃபுல்லாக அவங்களாலே ஆப்ரேட் பண்ண முடியாது. RBI has that limitation. So what they provide is they provide the front end. And front end, இப்போ நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேங்க்ஸா? they are neotech banks. They provide the front end also. அவங்களோட பேக் end வந்து அந்த ஆக்சுவல் மணி டெபாசிட் வந்து will be in a proper bank. It might be a lower profile bank. They may not necessarily have tie-up with SBI or ஏன்னா அவங்களுக்கு ஓகே அந்த மாதிரி பேங்க்குகள் இருக்காது. பட் அவங்களுக்கு உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், SBM ஒன்று இருக்கு, ஃபெடரல் பேங்க் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து they don't have an individual கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ அவங்க பெருசா அவங்களால ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து திஸ் கைண்ட் ஆஃப் tie-up helps them also. ஸோ அவங்களுக்கு கிரெடிட் கார்டோட deposit or whatever it is, it comes to them, and any deposit is a good deposit as far as banks are concerned. So அவங்க வந்து these are, since they are banks, we are insured up to 5 lakhs. அது எல்லா பேங்க்ஸ்க்கும் அது அப்ளை ஆகும். Any deposit with the bank is insured up to 5 lakhs. So உங்களுக்கு அந்த லாஸ் அமௌண்ட் அந்த பயம் இருக்காது. புது கம்பெனி, டிஜிட்டல் கம்பெனி நாளைக்கு இழுத்து மூட்டு போயிட்டானா என்ன ஆகுன்றது அந்த that aspect is negated by the fact that they are dealing with a proper bank which is governed by RBI regulation. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க நியோடெக் பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். The importance of a neotech bank is உங்களோட entry level for FD is on the lower side. 50,000 ரூபாய்க்கு கூட FD போடலாம். நீங்க 5 ல இருந்து 10 கூட போடலாம். 50,000 போடுறீங்கன்னா நீங்க பெரிய பேங்க்லயே போடலாம். உங்களுக்கு ஆப்ஷன் 50,000 போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் ஜாஸ்தி. நீங்க when you are talking about lakhs you have more options. நீங்க HDFC லயே போய் போடலாம். SBI இதெல்லாம் 50,000 பண்ணலன்னா SBI you can definitely go and approach them for FD. ஸோ நீங்க 10,000ல கூட நீங்க போட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நியோடெக் வந்து இது இருக்கு. தீஸ் ஆர் அதான் சொன்னேன், ஒன் கார்டு இருக்கு. ஒன் கார்டு யூஸ் டு பி குட், பட் நவ் இட்ஸ் ஹெவிலி டிவேல்யூட். இதெல்லாம் இப்படி ஆன்லைன்ல ஆப் மோஸ்ட்லி தே வில் ஆஸ்க் யூ டு பே. யூபிஐ எல்லாம் அவங்களோட ஆப்ல இருந்தே பண்ண சொல்லுவாங்க. தே வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கேஷ் பேக்ஸ் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். தட் tie-up will be there. But the main point is that's secondary. எவ்வளோ நல்ல ஆஃபர் கொடுத்தா பெட்டர், அது we will maybe get into that a little later. But point is நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, you start having a credit history. அது இந்த மாதிரி FD போட்டு வந்து நம்ம கிரெடிட் கார்டு வாங்குறது இட்ஸ் கால்ட் a secured card. FD இல்லாம ஒரு கார்டு இஷ்யூ பண்றாங்கன்னா அது unsecured. So இது வந்து typically 90% of your credit limit. நீங்க 12,000 ரூபாய் 10,000 போடுறீங்கன்னா 9,000 ரூபாய் you will have credit. The important thing to notice, நீங்க FD கட்டினீங்கன்றதுனால செக்யூரிட்டி தான் இருக்கு. You still have to treat it as a proper credit card. Credit card நீங்க வந்து cycle, if you should be aware. இல்ல நான் சொல்றேன், ஒரு 1 month 30 days வந்து ஒரு கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 30th வச்சுப்போமே, அதுக்குள்ள நீங்க என்ன செலவு பண்றீங்களோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு கட்ட சொல்லுவாங்க. ஸோ டிபிக்கலி நம்ம வந்து ஒரு 45 days ரொட்டேட்டிங் கிரெடிட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியும் நீங்க கட்டலாம்.
பட் வி ஹேவ் டு பி வெரி ஷுர் தட் இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம ரெகுலரா டைம்குள்ள கட்டிடுறோம். ஃபர்ஸ்ட். செகண்ட், கிரெடிட் யூட்டிலைசேஷன் நம்ம வந்து 30%. we should be able to curtail that. So again, for example sakes, நம்ம 10,000 வச்சுப்போமே, 10,000 ரூபாய்க்கு ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா 3,000 ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுங்க, நீங்க போய் வெளில போய் சாப்பிடுறீங்க, கடை தேங்க, படம் போறீங்க, வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ், அந்த 30% வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் குவிக்கன் தி ப்ராசஸ் ஃப்ரம் அன்செக்யூர்ட் கார்டு வாங்குற ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்பீட் அப் ஆகும். இது வந்து யூ ஹாவ் அன் ஹெசிடேஷன் டு கோ வித் நியோடெக் பேங்க்ஸ்னா உங்களுக்கு யூ கேன் கன்சிடர் HDFC and 15,000 and Axis Bank. அவங்களுக்கும் ஒரு 15,000 வந்து they should be able to give you an FD back credit card. Again, might not necessarily be the best card. Axis might give you my zone for 15,000. எனக்கு வேணாம், நான் அவங்க ஆக்சிஸ் பேங்க் HDFCலேருந்து நான் வாங்கிட்டு நான் செக்யூர்டு கார்ட்லேருந்து நான் அன்செக்யூர்ட் கார்டு வாங்குறேன், என்னோட ப்ராசஸ் ஈஸியர். இட்ஸ் பெட்டர் ஃபார் மீ டு அப்ளை ஃபார் தி நெக்ஸ்ட் கார்டு ஃப்ரம் அ பேங்க் இன் விச் ஐம் ஆக்சுவலி ட்ரைங் டு கெட் த நெக்ஸ்ட் கார்டு. அதனால் 15,000 வந்து உங்களுக்கு HDFC and Axis will entertain. SBI ஐ திங்க் 50,000 நினைக்கிறேன். SBI உன்னதி, ஆக்சிஸ் மைசோன் சொன்னேன். HDFC might issue you freedom card. நீங்க கோட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த வாட் எவர் டிஸ்கவுண்ட் தட் கிவ்ஸ் யூ இந்த ஆஃபர் குயிக் காமர்ஸ் ஆஃபராக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு லிமிட் இருந்ததுன்னா நீங்க அந்த சேல்ஸ்லயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது, நாங்க சொன்னது எல்லாமே வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ் ஒன்லி. இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பண்றோம். இதுல நோ ஃபினான்ஷியல் சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸ். ஸோ அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு டாபிக்கை இன்னும் டீப் டைவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.